தி மம்மி. ஹீரோ ஹீரோயினுக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். இப்போ ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அவங்களோட பொண்ணு காணாமல் போகிறா. இப்போ காணாமல் போன அந்த பொண்ணு 8 வருஷம் கழிச்சு மறுபடியும் திரும்ப கிடைக்கிறா. அந்த பொண்ணை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இதுக்கடுத்து அந்த வீட்டில் நடக்க போகிற ஹாரர் அதகலம் தான் இந்த மம்மி. எனக்கு இந்த படம் பிடிச்சது. நான் இந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர்லாம் பார்க்கல. மம்மினோட அந்த பழைய மம்மி ஸ்டைலில் இருக்கும்னு நினச்சி தான் இந்த மூவிக்கே நான் போனேன். பட் எனக்கு சர்ப்ரைஸாக ஒரு வித்தியாசமான ஹாரர் படம் பார்த்த ஃபீலே இந்த படம் எனக்கு கொடுத்தது. நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் கோரியஸ்ட் ஹாரர் படமாக இதை கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இந்த படம் பார்க்குறப்ப நிறைய இடங்கள் உங்கள் கண்ணை மூட வைக்கும், கையை முறுக்க வைக்கும், உங்கள் மூஞ்சி பச்சை மிளகாவை கடிச்ச மாதிரி மாறும். அந்தளவுக்கு இந்த படத்தில் கோரமான சீன்ஸ்லாம் இருக்கும். லாஸ்ட் 40 மினிட்ஸ் திரிக்க விட்டாங்க. ஒரு பெஸ்ட் ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸாக அந்த லாஸ்ட் 40 மினிட்ஸில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நான் ஒரு சுமாரான படம் பார்க்க போகிறேன்னு நினச்சி தான் போனேன். பட் ஒரு சூப்பரான படமாகவே இது எனக்கு ஃபீல் ஆச்சு. செக்ஷுவல் கண்டென்ட் நியூடிட்டிலாம் இந்த படத்தில் சுத்தமாக எதுவும் கிடையாது. பட் ரத்தம் தெரிக்கிற மாதிரியான சீன்ஸும் எக்கச்சக்கமான வைலன்ஸும் ஹாரர் விஷயங்களும் இதில் இருக்குது. ஸோ ஸ்ட்ரிக்ட்லி இந்த படம் ஒரு 18+ மூவி. ரத்தம் தெரிக்கிற மாதிரி குறிப்பாக சொல்லணும்னா சா, ஈவில் டெட் மாதிரியான படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த மம்மியும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் ட்ரை பண்ணலாம். தமிழ் டப்பிங்கும் நல்லா இருந்தது. ஓவராலாக கோரியான படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா உங்களுக்கான படம் தான் இந்த மம்மி. கோரியான படங்கள் உங்களுக்கு பிடிக்கலனா இந்த படத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது.